இதுக்கப்புறம் எப்படி போகணும்னு தெரியலையே. எந்த வழியா போகணும்? யாராவது உள்ள இருக்கீங்களா? ஹலோ, யார் வேணும் உங்களுக்கு? இங்க மகேந்திரன் ஒருத்தர். ஓ, சாரை பார்க்க வந்திருக்கீங்களா? உட்காருங்க, சாரை வர சொல்றேன். கோவப்படாத கிருஷ்ணா, நாங்க தேடிக்கிட்டு தான் இருக்கிறோம். என்னன்னா கோவப்படாதுன்னு இன்னையோட 4 நாள் முடிஞ்சு போச்சு. அவ என்ன பண்றாளோ, எங்க இருக்காளோ, என்ன கஷ்டப்படுறாளோ, உனக்காக தான் ஒட்டுமொத்த டீமும் தேடிக்கிட்டு இருக்கோம். தேடி என்ன பிரயோஜனம்? அவ தான் கிடைக்கலையே. என்ன பண்றது கிருஷ்ணா, அவ தெளிவா லெட்டர் எழுதி வச்சுட்டு போயிருக்கா. ஒருவேளை லெட்டர் எழுதுனா கூட நம்மளுக்கு நிறைய கோணத்துல யோசிச்சு பார்க்கலாம். இப்ப என்ன பண்றதுனே தெரியல. எல்லாரும் தேடிக்கிட்டு தான் இருக்கிறோம். எப்படியும் ஒரு 2 நாள்ல கண்டுபிடிச்சிடலாம். கவலைப்படாம இரு. உங்களுக்கு என்னன்னா, நீங்க உங்க வேலைன்னு சொல்லி எப்போ மாதிரி அசால்ட்டா இருக்கீங்க. எனக்கு தான் தூக்கமே வர மாட்டேங்குது. என்ன பண்றது கிருஷ்ணா, நீ யாரை சந்தேகப்படுறியோ எல்லாரையும் செக் பண்ணி பார்த்தாச்சு. எல்லாரையும் கண்காணிச்சுட்டு தான் இருக்கோம். நீ சொன்ன யாரையுமே சந்தேக வளையத்துக்கு வெளியே கொண்டு போகவே இல்லை. நீ சொன்ன பூரணிய முழு நேரமா கவனிக்கிறோம். என்ன, பூரணி எங்க இருக்கான்னு தெரிஞ்சிருச்சா? இல்லப்பா, அவ இந்தியாலே இல்லைங்கிறாங்க. இந்தியாலே இல்லையா? அது எப்படி பாசிபிள்? ஏ இல்ல, ஏன் கெஸ்ஸிங் படி பார்த்தா அவ இந்தியால தான் இருக்கணும். இல்லப்பா, அவ ஃபாரின் போயிட்டான்னு அவங்க அம்மா சொல்றாங்க. எல்லாம் சொல்லுவாங்க. இந்த கேஸ்ல இது வரைக்கும் ஒரு விஷயம் கூட உருப்படியா கண்டுபிடிக்கல. என்னை வந்து பாக்குறப்பெல்லாம் கண்டிப்பா கண்டுபிடிச்சிடலாம் தான். அதுக்கப்புறம் சாரி கிருஷ்ணா, ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கோம். இந்த 2 தவிர வேற என்னதான் சொல்ல போறீங்க? இன்னைக்கும் அது ஏதோ சொல்ல போறீங்க, 2 நாள்ல கண்டுபிடிச்சிடலாம் சாரி கிருஷ்ணான்னு, அப்படித்தானே? இது பாரு கிருஷ்ணா, நான் இப்படி சொல்றேன், நீனு தப்பா நினைக்காத. எனக்கு என்னவோ நீ நினைக்கிற மாதிரி இது சாதாரண கேஸ் மாதிரி தெரியல. சாதாரண கேஸ்னா எப்பவோ சால்வ் பண்ணிருக்கலாம். ஏதோ குண்டு சட்டிகளை குதிரை ஓட்டுற மாதிரின்னு லோக்கல்ல எங்கேயாவது மறைச்சு வச்சிருந்தா கூட ஈஸியா கண்டுபிடிச்சிருக்கலாம். நம்ம சிட்டி எல்லாமே தரோவா செக் பண்ணியாச்சு, எங்கேயுமே இல்ல. இதுக்கு அடுத்து வேற ஸ்டேட் தான் தேடணும். ஆனா அவங்க அம்மா சொல்றதெல்லாம் பார்த்தா வேற நாட்டுல தான் போய் தேடணும் போல. அவ வேற நாட்டுல இல்ல, வேற கிரகத்துல இருந்தாலும் நான் கண்டுபிடிப்பேன். சரி, சீனியர் ஆச்சே, தெரிஞ்சவராச்சேன்னு உங்ககிட்ட தேட சொன்னேன். இதுக்கப்புறம் உங்களை நம்பி ஒரு பிரயோஜனமும் இல்ல. நான் தேட சொன்னதுக்கு அப்புறம் நீங்க எனக்கு கொடுத்த தகவலை விட என் ஆளுங்க அதிகமாவே கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறமும் உங்களை நம்பி நான் கையை கட்டிக்கிட்டு இருந்தா எல்லாம் வீணா போயிடும். என் ஆதிக்கு ஏதாவது ஆயிடும். இதுக்கப்புறம் இந்த கேஸை என் வழிபடி நான் பாத்துக்கிறேன், நீங்க தலையிட வேண்டாம். என்ன கிருஷ்ணா, ஏன் இப்படி கோவப்படுற? ஒரு 2 நாள் வெயிட் பண்ணு, எப்படியாவது கண்டுபிடிச்சிடலாம். எப்படி கண்டுபிடிப்பீங்க? எந்த நம்பிக்கையில 2 நாள்ல கண்டுபிடிச்சிருமோன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? நீங்க உங்களே ஏமாத்தி என்னையும் ஏமாத்துறீங்க. இல்ல கிருஷ்ணா, எங்களுக்கு நம்பிக்கையான ஒரு ஆள்கிட்ட இருந்து ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. என்ன தகவல்? இது நீங்க சந்தேகப்பட்ட ஆளுதான். உங்களோட பார்வையில இருந்து தான் அவரையும் டவுட் பண்ண வேண்டியிருக்கு. பேரு மகேந்திரன். இந்த பூரணியோட குடும்ப சொத்துல பாதி இவர் பேர்ல தான் இருக்கு. இதுதான் எனக்கு ஏற்கனவே தெரியுமே. இல்ல கிருஷ்ணா, இந்த ஆளு ஒரு 4 நாளாவே அங்கிட்டு இங்கிட்டுன்னு ரொம்ப சுத்திக்கிட்டு இருந்திருக்காரு. பேங்க், வீட்டுக்கு, அங்க இங்கன்னு டிராவல்லே இருந்திருக்காரு. அதான் கொஞ்சம் டவுட் ஆகுது. சரி, இப்ப என்ன பண்ண போறீங்க? இல்ல கிருஷ்ணா, இவரும் சாதாரணப்பட்ட ஆள் இல்ல. நிறைய பேருக்கு போலி பாஸ்போர்ட்ல ஏற்பாடு பண்ணி கொடுப்பாரு போல. அடிக்கடி டிராவல்ல போறாரு. மனுஷ தரைவழி மட்டும் இல்ல, கடல்லையும் போறாரு, வானத்திலையும் பறக்குறாரு. அதனாலதான் இன்னும் சந்தேகமாகுது. ஆனா புள்ளி ஒன்னும் பெரிய ஆளெல்லாம் கிடையாது. சும்மா நம்ம ஊருக்குள்ள ஏதோ ஒரு சின்ன சின்ன கம்பெனி வச்சிருக்காரு, அவ்வளவுதான். எண்ணி பார்த்தா 500 ஒர்க்கர்ஸ் தாண்ட மாட்டாங்க. ஆனா பணம் மட்டும் கொட்டுது. எப்போவே பணம் கொட்டுற இடத்துல கிரைம் அதிகமா தானே இருக்கும். சரி, எங்க டிபார்ட்மெண்ட் சேர்ந்த ஒரு ஆளு அப்படியே இஸ்திரி பெட்டி கடைக்கார மாதிரி அவங்க வீட்டுக்கு முன்னாடி தான் வச்சிருந்தேன். அவன் அப்பப்ப தகவல் சொன்னான். இப்ப என்னன்னா, அடிக்கடி நைட் டைம் அவன் வீட்டுக்கு ஒரு லாரி வருதான். அப்புறம் காலையில ஒரு 3 மணிக்கு தான் அங்கிருந்து கிளம்புதுங்கிறான். அந்த லாரியில அவன் வீட்டுல இருந்து என்ன போச்சுன்னு தெரியல. 2 நாள் வந்திருக்குன்னு சொல்றான். சரி, ஒருவேளை கம்பெனி சம்பந்தப்பட்டது ஏதாவது கூட ஏத்திட்டு போயிருக்கலாம்ல? அதுக்கு எதுக்கு அவ்வளோ பெரிய லாரி? அவர் லாரியை பார்த்தா உள்ள ஒரு காரையே நிப்பாட்டலாம் போல, அந்த மாதிரி லாரி. ஓ, இது யோசிக்க வேண்டியதா இருக்கே. ஆமா, அந்த நட்டு 2 ராத்திரியில எதுக்கு வீட்டுக்கு வரணும்? காலையில 3 மணிக்கு அங்கிருந்து ஏன் கிளம்பணும்? இதே லாரி ஃபேக்டரியில இருந்து போனா பிசினஸ் சம்பந்தமான சொல்லலாம். வீட்ல இருந்து எதுக்கு போகணும்? வீட்லயும் அவர் மட்டும் தான் இருக்காரு. பொண்ணு, ஒய்ஃப் யாரும் கிடையாது. அது மட்டும் இல்லாம ஒரு நாளைக்கு முன்னாடி அந்த மகேந்திரன் தானே அந்த லாரியை ஓட்டிட்டு போயிருக்காரு. இதுதான் எனக்கு ரொம்பவே இடிக்கிற ஒரு விஷயம். அவர் ஒன்னும் சாதாரண அப்படி வாலிப பையன் கிடையாது, வயசானவர் தான். அவ்வளவு வயசானவர் எதுக்கு தானே வண்டியை ஓட்டிட்டு போனோம்? ஏதோ தப்பு இருக்க போய் தானே. அப்ப நீங்க ஏதோ ஆள் வச்சிருக்கேன்னு சொன்னீங்களே, அவங்கள ஃபாலோ பண்ண சொல்ல வேண்டியதானே? எதுக்கு விட்டீங்க? ஃபாலோ பண்ணிட்டு போயிருக்காரு. அந்த சமயத்துலதான் இடையில ஒரு கார் புகுந்ததுனால ஃபாலோ பண்ண முடியலன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாரு. சரி, அட்லீஸ்ட் அந்த லாரியோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரையாவது பாத்துருக்கலாம்ல? அது எப்படி சார் ஃபாலோ பண்ணவங்க பார்க்க வந்திருப்பாங்க? பார்த்தாரு, நம்பர் நோட் பண்ணி கொடுத்தாரு. ஆனா செக் பண்ணும்போது தான் தெரிஞ்சது அது ஃபேக் ஐடி, ஃபேக் ரிஜிஸ்டர் நம்பர்னு. சரி, எப்படி அந்த லாரி திரும்ப அவர் வீட்டுக்கு வந்திருக்கோம்ல? இல்ல கிருஷ்ணா, அந்த லாரி திரும்ப வரவே இல்லை. என்ன சொல்றீங்க? இப்ப அந்த லாரி மட்டும் தான் நம்மளுக்கு கிடைச்சிருக்க க்ளூ. அதை வச்சுதான் எப்படியாவது கண்டுபிடிக்கணும். ஒருவேளை அந்த லாரிக்குள்ள யாராவது இருந்திருக்கலாம்னு சந்தேகப்படுறீங்களா? ஆமா கிருஷ்ணா. இட் மீன்ஸ்?
அவர் வீட்டுல ஆதி அடைச்சு வச்சிருக்கலாமோ, அங்கிருந்து தான் வெளியே எங்கேயாவது கூட்டிட்டு போயிருக்கணுமோன்னு நான் சந்தேகப்படுறேன். அந்த சந்தேகம் வந்ததுன்னா உடனே அவர் வீட்டு போயிட்டு சர்ச் பண்ணி பார்க்க வேண்டியதானே? இங்க பாரு கிருஷ்ணா, எடுத்தம் கௌத்தனும் பண்ணவே முடியாது. அவர் வீட்டுல காலை வச்சாலே மத்தவங்க உஷாராயிடுவாங்க. நீங்க இப்படியே விட்டா ஈஸியா எஸ்கேப் ஆயிடுவாங்க. நான் என் ஆண்களை விட்டு பார்க்க சொல்றேன். இல்ல கிருஷ்ணா, வெளியே தூரத்துல இருந்து அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஜஸ்ட் வீட்டுக்குள்ள தான் போகல. சரி, அப்போ ஒண்ணு பண்ணலாம். அந்த லாரியை நீங்க ஃபாலோ பண்ணுங்க, மகேந்திரனையும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. ஆனா வீட்டுக்குள்ள ஆதி இருந்ததுக்கான தடயம் ஏதாவது இருக்கான்னு பாக்குறதுக்கு நான் ஒருத்தவங்களை உள்ள அனுப்பி வைக்கிறேன். கரெக்ட் கிருஷ்ணா, நீ சொல்றதுதான் சரியா இருக்கும். ஆனா நீ அனுப்ப போற ஆள் மேல எந்த சந்தேகமும் வந்துடக்கூடாது. சந்தேகம் வந்துருச்சு அப்புறம் உயிருக்கு உத்தரவாதம் இல்ல. சரிண்ணா, நீங்க ஒண்ணு பண்ணுங்க. அப்ப அந்த லாரி போன டைம்ல அங்க பக்கத்துல எங்கேயாவது சிசிடிவி கேமரா இருக்கான்னு பாருங்க. இருந்ததுன்னா அதன் மூலமா ஏதாவது ஒரு தகவல் கிடைக்குதான்னு பாருங்க. கண்டிப்பா கிருஷ்ணா, நான் அதை பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறேன். எப்படியாவது ஆதியை கண்டுபிடிச்சிடல. எனக்கு என்னமோ நம்ம நெருங்கிட்டோம்னு தோணுது. எப்பதான் கண்டுபிடிக்க போறோமோ தெரியல. கவலைப்படாத கிருஷ்ணா, எப்படியாவது 2 நாளுக்குள்ள கண்டுபிடிச்சிடலாம். என்னாச்சு, ஏன் அமைதியா இருக்கிற? ஒருவேளை மகேந்திரன் கிடைக்கலனா? இங்க பாரு கிருஷ்ணா, என் உள் மனசு சொல்லிக்கிட்டே இருக்கு, ஆதிக்கும் இந்த மகேந்திரனுக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு மகேந்திரன் வீட்டுல தான் ஆதியை ஒளிச்சு வச்சிருக்க நிறையவே வாய்ப்பு இருக்கு. என் மனசு படி நான் போறேன். அதுக்கப்புறம் நடக்கிறது நம்ம கையில இல்ல. நல்லதாவே நினைப்போம், அப்பதான் நல்லதா நடக்கும். எனக்கு என்னவோ அந்த மகேந்திரனை உள்ள கொண்டு வந்து முட்டி தட்டுனா அவன் எல்லாத்தையும் கக்குவான். இல்ல கிருஷ்ணா, இது தப்பா போயிடும். மகேந்திரன் தான் ஆதியை கடத்தினான்னா கண்டிப்பா எல்லாத்தையும் கக்கிடுவான், எல்லா உண்மையும் வந்துடும். ஒருவேளை யாரோ சொல்லி மகேந்திரன் கடத்தி இருந்தா அந்த ஆள் உஷாராயிடுவாங்கல்ல. ஆமாண்ணா, நீங்க சொல்றது கரெக்டு தான். சரிண்ணா, நீங்க சொல்றீங்கன்னு நான் நம்புறேன். எண்ணி 2 நாள், அதுக்குள்ள ஆதி கிடைக்கல நான் எல்லாவனையும் போட்டு தள்ளிடுவேன். எனக்கு யாருக்கு மேல சந்தேகம் இருக்கோ, யாரெல்லாம் நான் சந்தேகப்படணும், யாருமே உயிரோடு இருக்க மாட்டாங்க. அப்புறம் என்கிட்ட கூட நீங்க நெருங்க முடியாது. கிருஷ்ணா, பொறுமையாரு, கோவப்படாத. நான் சொல்றது கேளு, 2 நாள்ல கண்டுபிடிச்சிடலாம். சரி, நீ யார் அனுப்ப போற? என் ஆபீஸ்ல இருந்து ஒருத்தவங்க போறாங்க. சரி, பார்த்து கவனம் சொல்லி அனுப்பு. ரொம்பவே கவனமான ஆள் தான். அது மட்டும் இல்லாம அவளுக்கு பேக்கப்க்குன்னு ஒரு 4 பேரை நான் எப்பவுமே அனுப்பி வைப்பேன். உன்னை பத்தி தான் எனக்கு தெரியுமே, உன்னை நம்பினவங்க மேல நீ உசுரா இருப்பேன்னு. என்ன இருந்து என்ன பிரயோஜனம்? எனக்கு எல்லாம் அவதானே இருந்தேன், அவளையே விட்டுட்டனே. கவலைப்படாத, எல்லாம் சரியாயிடும். சரி ஆகணும், சரி ஆகலைன்னா நான் சரியாக்குவேன். எங்க பாருங்க சித்ரா, ஆதி காணாம போன விஷயத்துல நமக்கு ஒரு சின்ன க்ளூ கிடைச்சிருக்கு. என்ன சார், க்ளூ கிடைச்சிருக்கா? ரொம்ப சந்தோஷம். அப்ப ஆதியை கண்டுபிடிச்சிடலாம்ல? கண்டிப்பா, நானும் அப்படிதான் நினைக்கிறேன். அப்ப வாங்க சார், உடனே போய் கண்டுபிடிக்கலாம். நம்ம நினைக்கிற மாதிரி அது ரொம்ப ஈஸி இல்ல. பூரணியோட பினாமி, அதாவது மகேந்திரன்கிற ஒருத்தர் வீட்டுல தான் ஆதி அடைச்சு வச்சிருப்பாங்களோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கு. ஆதி அங்கதான் வச்சிருக்காங்களா இல்ல அங்கிருந்து வேற இடத்துக்கு கொண்டு போயிட்டாங்களான்னு நமக்கு தெரியாது. சார், என்ன சொல்றீங்க? ஆமா, அவர் மேல இப்ப சந்தேகம் அதிகமா இருக்கு. அதனால அவரோட வீட்டுக்கு போகணும். உள்ள போயிட்டு கொஞ்சம் ஆதி இருக்கிறான்னு நோட்டை விடணும். அதுக்கு வேற யாராவது போனா அவர் உஷாராயிருவாருன்னு போலீஸ் சந்தேகப்படுறாங்க. அப்ப நான் போறேன் சார். இல்ல, உங்களுக்கு ஏதாவது ஆபத்து வந்துருச்சுன்னா இந்த டைம் நானே போறேன். சார், நீங்க போனாதான் உடனே எல்லாருக்கும் தெரிஞ்சிடும், எல்லா கூட்டமும் கூட்டிடும், காரியமும் கெட்டு போயிடும். நான் போறேன் சார். இல்ல சித்ரா, நீங்க நினைக்கிற மாதிரி அந்த ஆள் சாதாரண ஆள் இல்ல, சரியான ரவுடி பைய காட்டான். உங்களுக்கு ஏதாவது ஆபத்து வந்துருச்சுன்னா? சார், என்ன அனுப்புனா சும்மா அனுப்ப மாட்டீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். எங்க போனாலும் 4-5 தடிமாடுங்க பின்னாடியே வராங்க. பார்த்துக்கிட்டு தான் போறேன் சார். என்னோட நம்பிக்கையும் தைரியமுமே நீங்க இருக்கீங்கிறது தான். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சித்ரா. என் ஆபீஸ்ல வேலை பாக்குறீங்க அவ்வளவுதான், ஆனா எனக்காக எவ்வளவு ஹெல்ப் பண்றீங்க. என்ன சார், சடார்னு ஆபீஸ்ல வேலை பார்க்குற பொண்ணுன்னு சொல்லிட்டீங்க. நான் உங்களை என் அண்ணனா நினைச்சிட்டு இருக்கேன் சார். கண்டிப்பாமா, முத்து மட்டும் என் தங்கச்சி இல்ல, இன்னிலிருந்து நீயும் என் தங்கச்சி தான். இந்த வார்த்தை போதும் சார். ஒருவேளை எனக்கு ஏதாவது ஆனா கூட எனக்குன்னு ஒரு அண்ணன் கிடைச்சிருக்காங்கிற சந்தோஷத்துல நான் நிம்மதியா செத்து போயிடுவேன். அண்ணன் கிடைச்சிருக்கான் சந்தோஷங்கிற, பின்ன தங்கச்சியை சாக விட்டுருவேனா? என் ஆபீஸ் ஸ்டாஃபா இருந்தாலே நான் சாக விட மாட்டேன். நீ என் தங்கச்சி, பின்ன உனக்கு ஒரு சின்ன ஆபத்து கூட வராம இந்த அண்ணன் பார்த்துப்பேன். நீ தைரியமா உள்ள போ, போல்டா பேசு. உனக்கு பாதுகாப்புக்குன்னு ஒரு கண்ணு தரு, அது வெளியே தெரியாம வச்சுக்க. சுட தெரியாதவங்களால கூட அதை வச்சு சுட முடியும். உனக்கு எந்த ஆபத்துனாலும் கண்ணை மூடிட்டு சுட்டு தள்ளிடு, அதுக்கப்புறம் நான் பாத்துக்கிறேன். ஓகே சார். இங்க பாரு, உனக்கு அங்க கொஞ்சம் நேரம் தான் கிடைக்கும். நல்ல கண்ணால தொலைவணும். ஒரு இடத்த சும்மா பார்க்க கூடாது. பாக்குற பார்வையே தேடுறதா இருக்கணும், புரியுதா? புரியுது சார். உனக்கு ஏதாவது ஆபத்துனா விசில் அடி, இல்லைன்னா கைத்தட்டு. வெளியே இருக்கிற நம்மளுங்க உள்ள வந்துருவாங்க, புரிஞ்சுதா? சரிங்க சார். மறுபடியும் சொல்றேன், உன்னால முடிஞ்ச அளவுக்கு பண்ணு. எஃபர்ட் போட்டு பண்றேன்னு ஏதாவது ஆபத்துல மாட்டிக்காத. நானும் அங்கதான் இருப்பேன், புரிஞ்சுதா? புரிஞ்சுது சார். அப்புறம் சொல்லுங்க, உங்களுக்கு என்ன வேணும்? சார், நீங்க தானே மகேந்திரன்கிறது? ஏமா, நீ கேட்டதுக்கு அப்புறம் தானே உன்னை உள்ள விட்டுருப்பாங்க. பின் என்ன இப்ப வந்து இந்த சந்தேகத்தை கேட்கிற? மாட்டிக்கிட்டாரு ஒருத்தர், அவரை காப்பாத்தணும் கர்த்தரு, காப்பாத்தணும் கர்த்தரு.
சார் நீங்கள் கிருஷ்ணா சாரை பற்றி என்ன நினைக்கிறீங்க? நான் என்ன நினைக்கிறது? ஓப்பனாக சொல்கிறேன் சார். கிருஷ்ணா சார் கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணு ஆதி காணாமல் போயிட்டா. அவளை ஊரெல்லாம் தேடினாங்க. ஒருவேளை அவங்க உங்கள் வீட்டில் இருக்காங்களோன்னு சொல்லிட்டு கிருஷ்ணா சார் என்னை பார்த்துட்டு வர சொல்லியிருக்காரு. நீங்கள் ஒருவேளை என்ன அலோவ் பண்ணலைன்னு வச்சுக்கோங்களேன், வெளியே நிற்கிற எங்கள் டீம் உள்ளே வருவாங்க. எங்கள் டீம்ங்கிறது போலீஸ் கிடையாது, கிருஷ்ணா சாரோட டீம். உள்ளே வந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, தலை தனியாக கால் தனியாக கை தனியாக பிச்சு போட்டுருவாங்க. அப்புறம் உங்கள் விருப்பம். அந்த கிருஷ்ணனே சரியான லூசு. அவன் கல்யாணம் பண்ண வச்ச பொண்ணையா காணோம். சரிம்மா, நீ நல்லா தேடிக்கோ, எங்க இருந்தாலும் பரவாயில்ல, நாங்க இங்கேயே வெயிட் பண்றோம். இந்த வீடு ஃபுல்லாவே நீ தேடிக்கோ, எனக்கு எந்த அப்ஜெக்ஷனும் இல்லை. நான் யாரையும் கடத்தி கொண்டு இங்க வைக்கவும் இல்லை. வயசான காலத்துல எவ்வளோ பெரிய பழைய தூக்கி போடுற. ம், தேங்க்ஸ். நீ என்ன என் பின்னாடியே வந்துக்கிட்டு இருக்க? ஃபாலோ பண்ணுறியா என்ன? உனக்கு ரூமெல்லாம் காட்டலான்னு வந்து. நானே பார்த்துப்பேன், நீ கிளம்பு. சீக்கிரமா தேடணும், எல்லாருமே கவனமா. என்ன சொன்னாரு? பார்க்கக்கூடாது, தேடணும் தேடணும். தேடு தேடு ப்ளீஸ், சீக்கிரம் தேடு. எங்கேயும் இல்லை. ஆனால் ஏன் இவரோட வீடெல்லாம் பாலடைஞ்ச இடம் மாதிரி இருக்கு?